வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலிருந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். வாரன் விஎஸ்பி என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார்: உங்களது தன்னிச்சையான திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தினால் ஆண்டவருடைய மகிமையான திட்டத்தை நிறைவேற்ற இயலாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது, புலம்பல் தீர்க்கதரிசி எரேமியா பக்தியுள்ள ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் வாலிபனாக இருக்கும்போதே தீர்க்கதரிசியாய் வாழ அழைக்கப்பட்டவர். ஆண்டவரின் கட்டளைப்படி இவர் திருமணம் செய்யவில்லை. இவரது வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததாயிருந்தது. பிற தீர்க்கதரிசிகளை விட எரேமியா தனது வாழ்க்கையையும் உணர்ச்சிகளையும் அதிகமாய் தன் நூலில் எழுதுகிறார். முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவரின் காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். உலக சரித்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புலம்பல் தீர்க்கன் எரேமியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். கிமு 610 முதல் 586 வரை யூதாவின் மக்களை எச்சரிக்கவும் மனந்திரும்புதலுக்கு வழிநடத்தவும் எரேமியா ஆண்டவரால் நியமிக்கப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவ மனிதர்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்டு குறிப்பிட்ட நோக்கத்துடன் தேவன் பயன்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரும் அதே போன்று இக்காலகட்டத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நியமிக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு கால வரையறை இருக்கிறது. நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கால அளவில் தேவன் கொடுத்திருக்கிற நேரங்களை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2வது, 4வது, 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவரின் திட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாலிபனான எரேமியாவை ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்த விதம் சிறப்பானது. நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், பரிசுத்தம் பண்ணினேன், தீர்க்கதரிசியாக நியமித்தேன் என்று அனாதி திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொருவரையும் தனி நபர்களாக சிறப்பான ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் உருவாக்கியுள்ளார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கதாபாத்திரத்தினை ஆண்டவருக்கு பிரியமான வகையில் நிறைவேற்ற வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்கிறது. அதுவே நம் முக்கிய பணி என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். 3வது 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது நமக்கு அவர் ஊக்கத்தை தருகிறவராயிருக்கிறார். மோசே, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் தேவ அழைப்பை பெற்றபோது எவ்வாறு தங்கள் இயலாமையை வெளிப்படுத்தினார்களோ அதே விதத்தில் எரேமியாவும் தான் சிறு பிள்ளை, பேச அறியேன் என்று தன் தயக்கத்தை கூறுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். இன்னும் பலவீனங்களால் தயங்கி நிற்கிற இயலாமையை அதிகம் வளர்க்கிற நம்மையும் பயன்படுத்த ஆண்டவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. 7வது 8வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய பலவீனங்களிலே பலனை தருகிற ஆண்டவர். இறுதியாக 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவரின் நியமனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயாவின் உதடுகளை நெருப்பு தழலால் தொட்ட ஆண்டவர் எரேமியாவின் வாயையும் தொட்டார். ஆண்டவரின் தொடுதல் உருமாற்றம் செய்ய வல்லது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதவற்றை களைந்தெறியவும் ஆண்டவரின் மக்களை அவருடன் உள்ள உறவில் கட்டி எழுப்பவும் எரேமியா ஆண்டவரால் நியமிக்கப்பட்டார். 9வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும்
ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று. ஆண்டவரின் தொடுதல் இவ்விதம் எரேமியாவை மாற்றிற்று. எனக்கருமையானவர்களே, நாமும் மாற்றுருவாக்கம் அடைய கர்த்தரின் தொடுதலுக்கு நம்மை ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்றவும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.